ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொழுது பார்த்திங்கன்னா, இந்த இட்லி மாவை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்து 2-3 தினம் விடாமல் பயன்படுத்துறதுனால வெண்புலி பரவுமான்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பரப்பி விடுதுங்க. அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக ஹோட்டலில் இட்லி தோசை வந்து வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. ஏன்னா மாவு வந்து ரொம்ப புளிச்சா தான் வந்து அந்தளவுக்கு அங்கே வந்து டேஸ்ட் கொடுக்க முடியும், தோசை உடையாமல் வரும். அதை தாண்டி உடையாமல் இருக்கிறதுக்கு மைதாவும் ஆட் பண்ணி தோசை சுட்டு தருவாங்க. அதனால தான் நம்ம வந்து வீட்லேயே வந்து இட்லி தோசை மாவை வந்து பயன்படுத்துங்க. அதுவும் ஒரு நேரம் தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோங்க. ஓகேங்களா? நீங்கள் இட்லி தோசை விடாமல் 3 நேரமும் அடுத்த நாளும் பயன்படுத்துனீங்கன்னா பாதிப்பு நிச்சயம் பரப்பி விடும். அது உறுதிங்கிறத புரிஞ்சுக்குங்க. நானும் அப்படி தான் இட்லி தோசை சாப்பிட்டா எனக்கு நல்லாவே பரப்பி விடும். அதனால் நான் வெளியே எங்கேயும் இட்லி தோசை சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருவேன். வீட்டில் இட்லி தோசை பணியாரம் இதுமாரி சாப்பிடுவேன். அதில் நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பழைய மாவு, நேத்தி மாவு ரொம்ப டேஸ்ட்டாக புளிச்சு அதில் பச்சை மிளகா போட்டு வீட்டில் செஞ்சாங்க. அதை சாப்பிட்றதுக்கு தான் நம்ம வந்து